ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், ரீசெண்டாக நடந்த குரூப் 1 எக்ஸாமில் கேட்ட ஒரு மென்டல் அபிலிட்டி கொஷின் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏ என்பவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பி என்பவரை விட 20% வந்து குறைவாக வேலை பார்க்குறார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு வேலையை வந்து ஏ எத்தனை மணி நேரத்தில் முடிக்கிறாருன்னா 7.5 மணி நேரத்தில் முடிக்கிறார். ஒரு வேலையை எவ்வளோ நேரத்தில் முடிக்கிறாருன்னா 7.5 மணி நேரத்தில் முடிக்கிறாரு. அப்படின்னா பி வந்து எவ்வளோ நேரத்தில் முடிப்பார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒருத்தர் வந்து முடிக்கிற டைமை கொடுத்துட்டாங்க, இன்னொருத்தர் முடிக்கிற டைம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏ என்பவர் வந்து பி என்பவரை விட 20% குறைவாக வேலை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. முதல்ல வந்து என்னென்னா ஏபி 2 பேருக்குமே வந்து என்னென்னா அவங்களுடைய திறன் அதுக்கான விகிதத்தை பார்ப்போம். ஏ என்பவர் பிஏ விட 20% குறைவாக வேலை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிஏ நம்ம 100% அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஏ வந்து எவ்வளோ சதவீதம் அப்படின்னா 80%. ஏன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 20% குறைவாக வேலை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து நம்ம இப்படி எடுத்துக்கிறோம். இதுவே நம்ம வந்து என்னென்னா எவ்வளோ நேரத்தில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு எடுக்கணும் அப்படின்னா இதை அப்படியே வந்து நம்ம மாற்றி போட்டுக்கணும். இவர் 100% நேரம் யூஸ் பண்ணுவார், இவர் 80% நேரம் தான் யூஸ் பண்ணுவார் அப்படின்னு வந்துடும். சரியா? அப்படியே தலைக்கீழாக மாற்றி போடலாம். இவரோட வேல்யூ அவருக்கும், அவரோட வேல்யூ இவருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதுக்கு வந்து கேன்சல் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணுங்கள். 100 இங்கே 0 இங்கே 10 இருக்குது, இங்கே 8 இருக்குது. அப்படின்னா முதல்ல என்ன வரும்? 5 வரும். அடுத்ததுக்கு 4 அப்படின்னு வரும். கேன்சல் பண்ணால் 8. அப்படின்னா 5, 4 அப்படின்ற விகிதத்தில் தான் இவங்க 2 பேருமே வந்து மணி நேரத்தில் வேலை செய்கிறாங்க. இப்போ ஏக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு 7.5 மணி நேரம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா 4க்கு எத்தனை மணி நேரம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். 4 × 7.5 அப்படின்னா என்னது? 7.5 டிவைடட் பை 5 அப்படின்னு போட்டிங்கன்னா கேன்சல் பண்ண வேண்டியது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடலாம். 5 வந்து 2.5ஆல் பண்ணோன்னா 2.5 2.5ஆல் பண்ணால் 2 தடவை 5 வரும். இது 3 டைம்ஸ் வரும். இதுவே வந்து 2ஐயும் 4ஐயும் வந்து கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 2 1 2 2 2 4. சரியா? 2 × 3 அப்படின்னு மேலே இருக்குது. 2 × 3 எவ்வளோ அப்படின்னா 6 மணி நேரம். அதுதான் வந்து ஆன்சர். சரியா? ஏ வந்து 7.5 மணி நேரத்தில் வந்து முடிக்கிறாரு. அப்படின்னா பி எத்தனை மணி நேரத்தில் முடிப்பார் அப்படின்னா 6 மணி நேரத்தில் முடிப்பார். ஏன் அப்படின்னா ஏ என்பவர் வந்து என்ன பிஏ விட 20% வந்து குறைவாக தான் வேலை பார்க்குறாரு. அவரோட வேலை திறன் கம்மியாக இருக்குது. சரியா? இது மாதிரி திறன் கொடுத்துட்டா திறனை வச்சே நம்ம நேரத்தை வந்து எப்படி ஃபைன் பண்ணலாம் அப்படின்றத இந்த கொஷினில் வந்து நம்ம பார்த்தோம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ப்ராப்ளத்தோடு பார்க்கலாம். தேங்க்யூ.